வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம செஷன் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஸ்பேஸ் எரர். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் மற்ற ப்ரோக்ராம்லலாம் இன்டென்டேஷன் எரர் நிறைய வராது. ஆனால் பைத்தானில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எரர் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு கீழே அடுத்த லைன் கொடுக்கும்போது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர். பைத்தானில் மேக்ஸிமம் வர எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர். இஃப் சப்போஸ் நீங்கள் இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்க, கண்டிஷனுக்கு கீழே என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்பேஸ் விடாத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர். அதாவது பைத்தானில் இன்டென்டேஷன் கரெக்டாக பார்க்கணும். ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது அடுத்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு வரணும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்டிக் கொடுப்பாங்க, இந்த சிம்பிள் கொடுப்பாங்க. இந்த சிம்பிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லைன் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சும்மா ஒரு ஜஸ்ட் கமாண்டாக. இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இது ஒரு கமாண்ட், நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கமாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி கமாண்ட் ஒன்றும் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள். இந்த வேரியபிளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை அசைன் பண்ணுவாங்க. இப்போ நான் x=5 y=Johnன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் ஜானுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ ட்ரிபிள் கொட்டேஷனோ ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தான் வேரியபிள் சொல்லலாம். x=5 y=Johnன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் x பிரிண்ட் yன்னு கொடுக்குறேன். இஃப் சப்போஸ் நான் x=5 y=10ன்னு கொடுக்குறேன். ஆனால் 10க்கு நான் என்ன கொடுக்கல, டபுள் கொட்டேஷனாக சிங்கிள் கொட்டேஷனாக கொடுக்கல. ஏன்னா நான் எடுத்துக்கிற வேல்யூ என்னது இன்டீஜர். இதுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 John. வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தா வேரியபிள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேம் வேரியபிள் எடுத்துக்கிறேன். x=4 x=Divyaன்னு எடுத்துருக்கேன். இந்த சேம் வேரியபிளில் இப்போ x=4 x=Divyaன்னு இருக்கும்போது நான் செகண்டாக என்ன அசைன் பண்ணுறனோ அந்த வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். முதல்ல அசைன் ஆகிறது பிரிண்ட் ஆகாது, செகண்டாக ஏன்னா அந்த வேல்யூ மாடிஃபை ஆகிடும். பிரிண்ட் எக்ஸில் எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யான்னு வரும். இப் சப்போஸ் நான் x=5 x=10 x=3னா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தனா தேர்டாக என்ன நான் போட்டிருக்கணும் அந்த வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டில் வரும். அதாவது லாஸ்ட்டாக அசைன் பண்ணுற வேல்யூ தான் வேரியபிளுக்கு டிக்ளேர் ஆகும். கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான், வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். x=y=z= சம்திங் எடுத்துக்க நான் டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கு இன்டீஜர் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரிங்கில் 3 இன்டீஜரில் 3 ஃப்ளோட்டில் 3ன்னு கொடுக்கும்போது பிரிண்ட் x=y=zன்னு கொடுக்கும்போது x=3 இன்டீஜர்னா 3, இங்கே நான் ஃப்ளோட் கொடுத்தோன்னா 3.0 அந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துப்போம். நம்ம டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தா அது பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா கேஸ்டிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான டாபிக் 16 மார்க்கில் அந்த மாதிரி கொஷின்ஸில் அதிகமாக கேட்குறது. உங்களுக்கு பைத்தான் டேட்டா டைப் தெரிஞ்சாங்கன்னா நீங்களே ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை எழுதி முடிச்சிடலாம். பைத்தான் டேட்டா டைப்பில் ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் டேட்டா டைப். இந்த நியூமரிக்குள்ளே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்டீஜர் ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ் இது மூணுமே வரும். இன்டீஜர்னா இன்டீஜர் நம்பராக கொடுக்குறது, ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 1.2 1.3 சம்திங் பாயிண்ட் வச்சு கொடுக்குறது, காம்ப்ளெக்ஸ்னால் இமேஜினரி வேல்யூவோட சேர்த்து வர்றது தான் என்னது அப்படி சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ x=1ன்றது இன்டீஜர், y=2.8ன்றது ஃப்ளோட்டு, z=1j காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இதனுடைய டைப் என்ன அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ், பிரிண்ட் டைப் ஆஃப் ஒய், பிரிண்ட் டைப் ஆஃப் இசட்னு பிரிண்ட் பண்ணிட்டேன்னா எக்ஸோட டைப் என்னது இன்டீஜர், ஒய்யோட டைப் ஃப்ளோட்டு, இசட்டோட டைப்பு காம்ப்ளெக்ஸ். அதாவது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு என்ன டைப்புன்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது உனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணி வரும். ஓகேங்களா. கேஸ்டிங்னா என்னென்னா என்ன டைப்புன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கேஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க. நியூமரிக்குள்ளே இன்டீஜர் ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ்னு 3 இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் எடுத்திருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ. ஆனால் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் சிங்கிள் கொட்டேஷன் அண்ட் டபுள் கொட்டேஷன். இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுக்கும்போது இன்சைட் த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயும் கொடுக்கலாம். இப்போ நான் திவ்யா இஸ் எ மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். அதாவது கோட்ஸ் இன்சைட் த கோட்ஸ், ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்ஸையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். பைத்தான் ஸ்ட்ரிங்கில் அந்த கான்செப்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைனிங் ஏ வேரியபிள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பைத்தான் வேரியபிள்லாம் வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் என்னது பைத்தான் வேரியபிள்.
இப்போ நான் இந்த திவ்யான்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். திவ்யா ஸ்ட்ரிங்குன்றதுனால நான் ஒரு டபுள் கொட்டேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு ஸ்ட்ரிங்கு தெரியணும் உங்களுக்கு அப்படின்னா இண்டெக்ஸிங் கான்செப்ட் தெரியணும்ப்பா. இண்டெக்ஸிங்னா என்ன? இப்போ நான் திவ்யான்ற ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த திவ்யான்ற ஸ்ட்ரிங்கு இண்டெக்ஸிங்கில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இப்படி வந்துச்சுன்னா அப்படின்னா அது பேர் என்னென்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் -1 -2 -3 -4 -5. 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ திவ்யான்ற வேல்யூ வந்து அரேலேருந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸிங் கான்செப்டோடு தான் ஸ்டோர் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்லைசிங் நடக்குது அப்படின்றது தெரியும். ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை, வேல்யூவை கட் பண்ணுறது. ஸ்லைசிங்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூவை கட் பண்ணுறது. இப்போ நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா b = தேவசேனான்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸிங் போடுறேன். 0 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டு இண்டெக்ஸிங் போட்டுட்டேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் போட்டுட்டேன். எனக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா print b of 2:5. 2:5 என்னும்போது இந்த 2 என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்னு சொல்லுவேன். இந்த 5 என்ன அப்படின்னா எண்டிங் இண்டெக்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:5 இருக்கும்போது எப்பயுமே எண்டிங் இண்டெக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா n-1 எடுத்துக்கணும். இப்போ எனக்கு 2:4 என்ன வரும் அப்படின்னா n-1 பண்ணனா 2:4 தான் வரணும். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன வரும்? v 2க்கு நேராக என்ன இருக்குது? v 3க்கு நேராக a 4க்கு நேராக s இருக்குது. இந்த 3 வேல்யூ தான் வரும். எப்பயுமே எண்டிங் இண்டெக்ஸ் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா n-1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படியே தான் போடணும். எண்டிங் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்? n-1. அப்போ வேல்யூ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அவுட்புட்லேருந்து VAS. உங்களுக்கு இந்த இண்டெக்ஸிங் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் எப்படி ஸ்லைசிங் நடக்குது அப்படின்னு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்லைஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் கொடுக்கல. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன எடுத்துகிட்டேன்? இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 0:5 ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணிக்கணும். 0:5 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன இருக்குது? ஹலோ HELF. எண்டிங் இண்டெக்ஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? n-1. அப்போ n-1னா 0:4 தான் இருக்கணும். ஹலோ HELLO 0லேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா 0லேருந்து இன்பில்டாகவே எடுத்துக்கணும். இஃப் சப்போஸ் ஸ்லைஸ் ஃப்ரம் த எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லைஸ் ஃப்ரம் த எண்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்காங்க? ஸ்டார்டிங் இண்டெக்ஸு 2. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எண்டிங் இண்டெக்ஸ் என்னென்னா n-1. கண்டினியூஸாக அதுலேருந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் எண்டிங் இண்டெக்ஸ். புரியுதுங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து என்ன வரும்? HHOWORL. இது வரைக்கும் என்ன வரும்? n-1. லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்பயுமே எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 வரும். ஓகேங்களா? n-1 இருந்துச்சுன்னா ஸ்லைஸ் ஃப்ரம் த எண்டு, ஸ்லைஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படியே தான் போடணும். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 போடணும். ஓகேங்களா? அடுத்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b of -5:2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 5க்கு நேரம் என்ன இருக்குப்பா? W இருக்குது. இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தான் என்ன பண்ணணும்? n+1 பண்ணணும். எண்டிங் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்படியே தான் இருக்கணும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கணும். எண்டிங் இண்டெக்ஸ் தான் என்ன பண்ணணும்? n-1 பண்ணணும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா n+1 பண்ணணும். எண்டிங் இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ n+1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -5 கொடுத்துருக்கேன். -5க்கு n+1 கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 பண்ணால் -4லேருந்து -2 எடுத்துக்கணும். -4க்கு நேரம் என்ன இருக்குது? ORL. இதை 3 எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் n+1 பண்ணணும். எண்டிங் இண்டெக்ஸ் அப்படியே தான் போடணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங்கில் இருக்கிற பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸிங் அந்த 0 1 2 3 போட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸிங் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை த ஸ்ட்ரிங்ஸ். அப்பர் கேஸாக மாற்றலாம், லோயர் கேஸாக மாற்றலாம். ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரிப் என்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரு
ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குன்னா இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானில் ஸ்ட்ரிப்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஏ ஈக்குவல் டு நான் ஹலோ வேர்ல்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்பர் கேஸாக மாற்றணும்னா எல்லாமே அப்பர் கேஸாக ஹெலோ HELL எல்லாமே அப்பர் கேஸாக மாற்றணும். இஃப் சப்போஸ் உனக்கு லோயர் கேஸாக வரணும் அப்படின்னா லோயராக மாற்றக்கூடாது. ஸ்ட்ரிப் கான்செப்ட் யூஸ் பண்ணால் அந்த ஹலோ வேர்ல்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸு ரிமூவ் ஆகிடும். அடுத்து என்ன அப்படின்னா கன்கார்டினேட் த ஸ்ட்ரிங்ஸ். கன்கார்டினேட் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன நான் பார்க்க போகிறோம்னா 2 ஸ்ட்ரிங்கை நீ கன்கார்டினேட் பண்ண போகிற யூஸிங் என்ன ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், சியில் வந்து ஏவையும் பியும் ஆட் பண்ணி போகிறோம். பிரிண்ட் சின்னு கொடுக்குறோம். ஏல ஒரு ஸ்ட்ரிங்கு, பியில் ஒரு ஸ்ட்ரிங்கு, சியில் வந்து A + Bன்னு கொடுக்குறோம். கன்கார்டினேட் ஆகி வரும். இன்னொரு இந்த இடத்துல பாருங்கள், ஏவில் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், பியில் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், C = A ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன், விட்டுட்டு B கொடுக்குறேன். இந்த ஸ்பேஸ் எதுக்காகனா நான் 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இந்த ஸ்பேஸையும் ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணி கன்கார்டினேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிங். ஃபார்மட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மட் கான்செப்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நான் ஏஜ் = 31 கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட்டுன்ற வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் மை நேம் இஸ் திவ்யான்னு கொடுத்துட்டு ஐஎம் போட்டு ப்ளஸ் போட்டு இந்த ஏஜை வந்து இங்கே கொடுப்பேன். ஐ மீன் ஃபார்மேட் பண்ணுவேன். இந்த ஏஜோட வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் வைப்பேன். பிரிண்ட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வரும்? இதெல்லாமே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். மை நேம் இஸ் திவ்யா, ஐஎம் 31. ஃபார்மட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ளஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணேன். கன்கார்டினேஷன்னா டேரெக்டாக ப்ளஸ் போடுவேன். ஃபார்மட்டிங்னா ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது பேர் என்ன ஃபார்மட்டிங்னு சொல்லுவாங்க.